வணக்கம். ஜனம் தமிழ் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலும், உள்துறை அமைச்சர் அமித் ஷா காந்திநகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளில் இந்திய தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வருகிறது. தேர்தலுக்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 195 வேட்பாளர்களின் பெயரை அறிவித்துள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலும் போட்டியிடுகிறார். காந்திநகர் தொகுதியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா போட்டியிடுகிறார். பிரதமர் மோடி வாரணாசியிலும், உள்துறை அமைச்சர் அமித் ஷா காந்திநகர் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியானதும் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பாஜக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 34 மத்திய அமைச்சர்கள் மற்றும் 2 மாநில முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளனர். பாஜகவின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 195 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் 28 பெண்கள், 47 வேட்பாளர்கள், 50 வயதுக்குட்பட்டவர்கள், 57 பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த வேட்பாளர்கள், 27 பட்டியலின வேட்பாளர்கள், 18 பழங்குடியின வேட்பாளர்கள் ஆவர். இதில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் 2 முன்னாள் முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளனர். பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் 34 மத்திய அமைச்சர்கள் மற்றும் 2 மாநில முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளனர். பாஜக மற்ற அரசியல் கட்சிகளை விட தேர்தல் பணியில் முந்திக் கொண்டதால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாஜக வெளியிட்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் மாநிலங்கள் வாரியாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள விவரம் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் 51, மேற்கு வங்கத்தில் 20, மத்திய பிரதேசத்தில் 24, குஜராத்தில் 15, ராஜஸ்தானில் 15, கேரளாவில் 12, சத்தீஸ்கரில் 11, தெலுங்கானாவில் 9, அசாமில் 11, டெல்லியில் 5 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல ஜம்மு காஷ்மீரில் 2, உத்தரகாண்டில் 3, அருணாச்சல பிரதேசத்தில் 2, கோவாவில் 1, திரிபுராவில் 1, அந்தமானில் 1, டையூ டாமனில் 1 தொகுதி என வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளனர். நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி மற்றும் திரைப்பட நட்சத்திர பட்டாளங்கள் போட்டியிடும் தொகுதிகளை பாஜக தேசிய தலைமை அறிவித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி பாஜக வெளியிட்டுள்ள முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் இந்த தொகுதியில் 2வது முறையாக களம் காண்கிறார். நடிகை ஹேமா மாலினி மதுரா தொகுதியில் இருந்து 3வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். நடிகர் மனோஜ் திவாரி வடகிழக்கு டெல்லி தொகுதியில் இருந்து போட்டியிடுகின்றார். இதேபோல நடிகை லாக்கெட் சாட்டர்ஜி ஹூக்ளி தொகுதியில் இருந்தும், நடிகர் ரவி கிஷன் கோரக்பூர் தொகுதியில் இருந்தும் போட்டியிடுகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் முக்கிய பிரபலங்கள் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியிலும், மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அமேதி தொகுதியிலும், கிரண் ரிஜிஜு அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். இதேபோல மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேச மாநிலம் குணா தொகுதியிலும், மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் விதிஷா தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைமை அறிவித்துள்ள வேட்பாளர்கள் பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். மொத்தம் 195 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் 34 மத்திய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 47 இளைஞர்களுக்கும் 28 பெண்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவும், திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரும், ஆட்டிங்கால் தொகுதியில் மத்திய அமைச்சர் முரளிதரனும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஆவலுடன் எதிர்பார்த்த முஸ்லிம் வேட்பாளர் பெயர் இடம்பெற்றுள்ளது. கேரளாவின் மலப்புரம் தொகுதியில் பாஜக சார்பில் டாக்டர் எம் அப்துல் போட்டியிடுகிறார். இவர் கடந்த 2011 முதல் 2015 வரை கேரளாவில் உள்ள திரூரில் உள்ள காலிக்கட் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தார். இவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு டாக்டர் சலாம் தனியார் கல்விக் குழுவான பேஸில் இணைந்து பணியாற்றி வருகிறார்.
இந்த குழுமத்திற்கு இந்தியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டர் அவதார தின விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 192வது அவதார தின விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அதிகாலை 3 மணியளவில் இருந்து ஐயாவுக்கு தாலாட்டு பாடுதல், அபயம் பாடுதல், பள்ளி உணர்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சூரிய உதயத்தின் போது பள்ளியறையில் உள்ள பணிவிடை பொருட்களுக்கு கடல் பதமிடுதல் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பயபக்தியுடன் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தையொட்டி பக்தர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது எக்ஸ் பக்கத்தில் இன்று ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தினத்தை கொண்டாடும் பக்தர்கள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி சமூகத்தில் சமத்துவத்தையும் சமாதானத்தையும் விதைத்தவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அன்பு, அறிவு, பொய்யாமை, சமதர்மம், ஆன்மீகம் ஆகியவற்றை ஒழுக்க நெறியாக போதித்தவர். நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் வாசுதேவ குடும்பம் என்ற நோக்கம் ஐயா வைகுண்டர் அவர்களின் உலகம் ஒரு குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தின் செயல்பாடுதான். ஐயா வைகுண்டர் வழி நடப்போம், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக ஒன்றிணைந்து உழைப்போம் என குறிப்பிட்டுள்ளார். உலக வன உயிரின தினமான இன்று வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், உலக வனவிலங்கு தினத்தில் அனைத்து வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் நமது நாட்டின் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதற்கும் அதை பாதுகாப்பதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதற்கும் ஏற்ற நாள். நிலையான நடைமுறைகளில் முன்னிலையில் இருப்பவர்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அனைவரையும் பாராட்டுகிறேன் என தெரிவித்துள்ளார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் அகில பாரதிய பிரதிநிதி சபா இந்த ஆண்டு மார்ச் 15 முதல் 17ஆம் தேதி வரை நாக்பூரில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் அகில பாரதிய பிரதிநிதி சபா ஊடகத்துறையின் பொறுப்பாளர் சுனில் அம்பேத்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், RSSஇன் அகில பாரதிய பிரதிநிதி சபா நடைபெற உள்ளது. 2023-2024ஆம் ஆண்டில் சங்கம் செய்த அனைத்து பணிகள் மற்றும் சேவை காரியங்கள் மதிப்பாய்வு செய்யப்படும். 2024-2025ஆம் ஆண்டிற்கான சங்கத்தின் திட்டம் குறித்தும் விரிவான விவாதம் நடைபெறும் என்றும், இந்த ஆண்டிற்கான பரம பூஜன்ய சர்சங்க சாலக்ஜி மற்றும் அகில பாரதிய காரியகர்த்தாக்களின் பிரிவாஸ் குறித்தும் விவாதம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்வயம் சேவகர்களுக்கு பயிற்சி அளிக்கும் புதிய சங்க சிஷா வர்க்க திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். சென்னை நந்தனத்தில் நாளை நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பிரதமர் மோடி நாளை பகல் 1:15 மணிக்கு மகாராஷ்டிராவில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு மதியம் 2:45க்கு வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் செல்கிறார். சாலை மார்க்கமாக மதியம் 3:30க்கு கல்பாக்கம் அணு உலை திட்டத்தை பார்வையிடுகிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 5 மணிக்கு மீண்டும் சென்னை விமான நிலையம் திரும்புகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சென்னை நந்தனம் பொதுக்கூட்ட திடலை அடைகிறார். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாலை 6:20 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் சென்றடைகிறார். அங்கிருந்து புறப்பட்டு தெலுங்கானா சென்றடைகிறார். மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணா நகரில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சந்தேஷ் காலி சம்பவம் பற்றி பேசிய பிரதமர் மோடி, பாதிக்கப்பட்ட பெண்களை ஆதரிப்பதற்கு பதிலாக குற்றம் சாட்டுபவர்களின் பக்கம் மாநில அரசு உள்ளது என்றும், நீதி கேட்டு பெண்கள் போராடி வரும் நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செவி சாய்க்கவில்லை. இதனால் மேற்கு வங்க மாநில பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். மேற்கு வங்க மக்களை ஏழைகளாக வைத்திருக்கவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது என குற்றம் சாட்டினார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோருக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தமது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார்.
இதில் தம்மை குறித்து அவதூறு பரப்பும் வகையில் உள்ளது. வீடியோவில் கிராமங்கள், விவசாயிகள் பாதிப்பு, மருத்துவமனை, சாலை வசதிகள் இல்லை என்று தவறான தகவல்கள் பரப்பியுள்ளார். மேலும் பாஜக கட்சியில் குழப்பம் ஏற்படுத்தும் நோக்கமாக இருப்பதாகவும் கட்கரி அனுப்பியுள்ள நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் இருந்து நீக்காவிட்டால் மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட அரசியல் வேரோடு அகற்றப்படும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்கும் மக்களுக்கும் செய்துள்ள பணிகள் போற்றுதலுக்குரியவை என்றார். தனது சொந்த பணம் சுமார் 127 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டிற்காக செலவு செய்து இந்தியாவின் தலைசிறந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கிறார். பாரிவேந்தரின் முயற்சியால் பெரம்பலூருக்கு ரயில் போக்குவரத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் புதிதாக தொடங்கவிருக்கும் 100 சைனிக் பள்ளிகளில் முதல் பள்ளி பெரம்பலூரில் அமைக்கப்படும் என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் நடிகை தமன்னா சுவாமி தரிசனம் செய்தார். இந்துக்களின் முக்கியமான கோவிலாக கருதப்படுவது வாரணாசியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நடிகை தமன்னா சுவாமி தரிசனம் செய்தார். இது தொடர்பான புகைப்படங்களை தமன்னா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படங்களுடன் ஹரஹர மகாதேவ் என அவர் பதிவிட்டுள்ளார். தமன்னாவின் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களும் ஹரஹர மகாதேவ் என பதிவிட்டு வருகின்றனர். பெங்களூரு ராமேஸ்வரம் ஹோட்டலில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த சம்பவ இடத்தில் அந்நகர போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு அருகே ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் மார்ச் 1ஆம் தேதி பயங்கர சத்தத்துடன் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் அங்கு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த 10 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் குண்டு வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபரின் வீடியோ வெளியாகியுள்ளது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பெங்களூரு போலீசார் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கில் குற்றவாளியை பிடிக்க தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ராமேஸ்வரம் ஹோட்டலில் வரும் 8ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலின் தலைமை செயல் அதிகாரி ராகவேந்திர ராவ் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜனம் தமிழ் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.